பணம் என்றால் என்ன? உறவு என்றால் என்ன? நட்பு என்றால் என்ன? இந்த மாதிரியான அனுபவங்கள் இந்த வருடமும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீடிக்கும். இந்த வருடமும் நீடிக்கும்னு சொன்னா, போன வருஷத்திலேயே நீங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம். 2025லலாம் அப்படிலாம் ஒண்ணும் பெருசா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்ல. 10% விதிவிலக்கு. பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்தவங்க, பிறந்த ஜாதகத்திற்கு நல்ல தசாபுக்தியல் அமைப்புல இருந்தவங்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்களை தவிர தொழில் வாழ்க்கைகள்லாம் நல்லா இருந்ததுங்க. இந்த வருஷத்திலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே யாரையும் நம்பாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு, இன்னொன்னு எந்த ஒரு இடத்துலயும் தவறான சேர்க்கை சிநேகிதங்கள் இப்போது இந்த வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படவே கூடாது. இது ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, ஏற்படும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. லவ்வு கவ்வெல்லாம் பண்ணாதீங்க, ஆனால் கேட்க மாட்டீங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. பண்ணித்தான் அது பிரேக்கப் ஆகும். அப்போ தானே அந்த ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்துறது யார்? இந்த லவ்வுன்றவர் தானே. இந்த லவ் வந்தால் தானே ஆம்பளை எப்படிப்பட்டவன்னு பெண்ணுக்கு தெரியும், பெண் எப்படிப்பட்டவர் என்பது ஆணுக்கு தெரியும். இந்த மாதிரியான காதல் விஷயங்களில் இளைஞர்களுடைய ஒரு மனோசக்தி, உடல் சக்தி எல்லாமே விரயமாகும். ஆனால் இது தவிர்க்க முடியாததுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ இன்னொன்று தெரியுமா? இந்த வீடியோலாம் அந்த காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் என் வீடியோலாம் படவே படாது. இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு அப்படியே மேலே வரும். என்னடா டெம்பிள் எக்ஸ்பிரஸில் இப்படி வயசு இருக்கிறார் இருந்தாலும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிய வரும்.